பாக்கலையா? இல்ல இல்ல இன்னைக்கு தான் லேட் ஆயிடுச்சு ஸ்கூல், அதனால பார்க்கல. இப்போ எங்க தளபதி கஷ்டம் வந்துக்கிற பாக்கிறதுக்கு. 18 வயசு கீழ இருக்கவங்க வரக்கூடாது சொல்லிருக்காங்க, நீ ஏன் வந்த பாப்பா? அது யார் சொல்றது? யார் வேணாலும் வரலாமே. விஜய் மாமா தான் சொல்லிருக்காரு. அவரெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறா. அவருக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ அது எவ்வளவு பேர் வேணா சொல்லட்டா. 18னா எவ்வளவு பேர் வேணா வந்து பார்க்கலாம் ஃபிலிம். அது மாதிரி யாரும் ரூல்ஸ் பண்ண போடலையே. ஏன்னா ஏ சர்டிபிகேட் படம் 18 வயசு கீழ இருக்கிறவங்க வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. விஜய் 18 வயசு சொன்னா ஃபிலிமே பார்க்க முடியாது. விஜய் அவ்வளவு பிடிக்குமா? அவர் பேச்ச மீறீங்களா அப்புறம்? இல்ல அவர் என்ன சொன்னா எல்லாமே கேட்பேனா. எல்லாமே கேட்பீங்களா? அவ்வளவு பிடிக்குமா? ஆமா. ஓகே, யார் யார் வந்திருக்கீங்க? நானே, எங்க மம்மி, எங்க ஆயா, எங்க தம்பி, எங்க தங்கச்சி, அம்மா, எங்க ஆண்டி வந்திருக்காங்க. ஓ, டோட்டல் ஃபேமிலியா வந்திருக்கீங்க. எல்லா வீட்ல இருக்க எல்லாருக்கும் விஜய் பிடிக்கும். ஆமா. ஓகே. சின்ன வயசுல தான் எனக்கு பிடிக்கும். ஆனா லாஸ்ட் படமாச்சே, இதுமே படம் நடிக்க மாட்டாரு. ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. இந்த ஃபிலிம் போடும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. ஐயோ நம்ம தளபதி ஃபிலிம் போடலையே. ஆனா இப்போ போட்டாங்க, ஜாலியா கத்தினு அப்படி இப்படி என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் எப்பயும் பண்ண முடியாது. ஓகே பாப்பா. இல்ல ஒரே டான்ஸ் தான், சூப்பரா விளையாடுறாங்க. எங்க தளபதி கஷ்டம் மக்கள் மனசுல நின்றாரு ஃபிலிம்ல. அவ்வளவுதான். உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்கும்? சிஎம் விஜய் பிடிக்குமா? இன்னைக்கு எனக்கு விஜய் பிடிக்கும், நாளைக்கு எனக்கு சிஎம் பிடிக்கும். சிஎம் பிடிக்கும். அவருடைய ஆட்சி எப்படி நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? 2 மாசமா அவர் அச்சுக்கிறதுக்கு ஆளே யாருமே இல்ல, வரவும் முடியாது. 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும் சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆட்சி கவுரும் சொல்றவங்க தான் டப்புல மேல ஏத்தி விடுவாங்க திரும்பி. அவரு இப்ப எப்படி வீந்திரன்ட்டு அவர் கெலிச்சாரோ அதே மாதிரி டப்புல மேல ஏறி உட்கார வர. அவரு யாரும் தொட முடியாது, வெளியில போய் உட்கார வர. அதனாலதான் இது கொஞ்சம் ஆரம்பம். இப்போ கீழே வீந்திருவாருன்ற ஆரம்பம். ஆனா அது முடிவு இல்ல, முடிவு வந்து மேல போய் நிக்கிறாரு பாரு, அதான் முடிவு. அடுத்த முறை ஜெயிக்க மாட்டாரு சொல்றாங்களே, அதெல்லாம் போய் கதை, சும்மா கண்ணு கண்டுறாங்க வீட்டுல படுத்துக்குன்னு. எல்லாரும் எலெக்ஷனுக்கு கண்டாங்க இல்லையா? எலெக்ஷனுக்கு உங்க மனசுல எல்லாம் ஸ்டாலின் தான் இருக்காரா? ஸ்டாலினா? ஆமா. ஸ்டாலின் எங்க போய் உட்கார்ந்து நிக்கிறாரு தெரியுமாண்ணா? அவரெல்லாம் இப்ப ஒரு இதுவே இல்லைண்ணா. அவர் ஒரு கட்சியா இல்லைண்ணா, மூலையில போய் உட்கார்ந்து நிக்கிறானா. எங்க அண்ணா வந்து உட்கார்ந்து நிக்கிறானா. என் அண்ணா வந்து நிக்கிறானா. ஆனா எங்க போய் உட்கார்ந்து நிக்கிறாங்க. எவ்வளவு பேர் சொன்னாங்க யாரும் தளபதியில ஜெயிக்க மாட்டாங்கப்பா, எங்க கட்சி தான் ஜெயிக்கணும். எவனா இருக்குது உங்க கட்சி? குப்பை தொட்டில இருக்குதுண்ணா. எங்க கட்சி தானே இப்ப இதுவாகுது. என்னது நானுங்க? ஐயா ஐயா புடிடு சிரிப்பு வருது. என்னங்க விஜய் பிள்ளைங்க பையன்டாங்க. நான் சொல்றேன், ஐயா ஐயா புடிடு. முக ஸ்டாலினா யாரு? நடிகரோட அப்பா. நடிகர் அவன் குடும்பத்தையே காப்பாத்துது ஸ்டாலின். ஊர் மக்களை எப்படி காப்பாற்ற தெரியாது? அப்படியே கத்திச்சு எல்லாருக்குமே எங்க தளபதி எங்க அண்ணன் தான் வருவாருன்னு. அதே மாதிரி வந்துட்டாரா, எல்லா இடத்துலயும் போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அண்ணன் பத்தி. இப்ப எங்க நகர ஸ்டாலின் ஐயா எங்க நகராரு? அவங்க மூலையில போய் உட்காந்து நிக்கிறாரு. இல்ல ஒரு கல்யாண வீட்டுல சொல்றாரு, நான் பார்லிமெண்ட்ல இல்ல மக்கள் மனசுல இருக்கேன்னு சொன்னாரு. ஆமாண்ணா, எங்க மக்களுக்கோசரம் அவர் என்னென்ன பண்றாருண்ணா. நாங்க அவ்வளவு கேட்ட வருஷம் ஃபிலிம் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறாருண்ணா. கொஞ்சம் வருத்தமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபிலிம்ல வந்து பண்ணணும்னு இருக்குதுண்ணா. அவருக்கு என்ன ஆச்சு தெரியல, ஃபிலிம்ல எல்லாம் வந்து பண்ண மாட்டாரு. அவர் வரணும்னா ஃபிலிம்க்கு அவர் வரணும். அவர் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் நிறைய ஃபிலிம் அவர் பண்ணினே இருக்கணும்ண்ணா. நிறைய ஃபிலிம் அவர் பண்ணணும். மக்கள் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயினே இருக்கணும்ண்ணா. அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகணும். அவர் இன்னும் மேல மேல ஃபிலிம் பண்ணணும். ஆமாண்ணா, கரெக்டெல்லாம் கதை ரூல்ஸ் வர போட்டுக்கிறாரு. அவரு வந்தது ரொம்ப பெரிய பெரிய விஷயம்ண்ணா. என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணா. அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. இன்னும் நிறைய ஃபிலிம் நடக்கணும்ண்ணா. ஓகே பாப்பா. தமிழ்நாட்டுல ரேப் நடந்துக்குது, யாருன்னா எதுனா ஆக்ஷன் எடுத்தாங்களாண்ணா? இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பசங்களுக்கு எல்லாமே கும்பு அது இது கராத்தெல்லாம் கத்து தரணும்ட்டு யாருக்குன்னு அந்த யோசனை வந்துச்சானா? இது வரைக்கும் ஸ்கூல்ல ஒரு பாடமா இதுக்கு மேல அது இந்தே இருக்கணும்ட்டு முடிவு பண்ணிக்கிறாரு இல்லையா? அதான் தலைவர், மக்களுக்காகவே தலைவர்.
நான் அஜித் ஃபேனு, ஓட கழட்டி வச்சு வால் மாட்டின்னு வந்துக்கிறேன். போய் பார்க்கணும். இப்போ யாரும் கட்டுப்படுத்த முடியாது. மரத்துக்கு மரம் தாவற மாதிரி இப்போ சீட்டுக்கு சீட்டு தாவ போறேன். எதனால இந்த ஒரு மாற்றம்? விஜய் அஜித் ஃபேனா இருந்து எதுக்கு சடனா விஜய் ஃபேனா வந்து? லாஸ்ட் படம் போட்டிலாம் எதுவுமே இல்ல. போட்டியெல்லாம் எதுவுமே போய் கிடையாது. இப்போ ஜென்ரலா தளபதி ஃபேனா போய் பார்க்க போறேன். இதுக்கு முன்னாடி இவனே கலாச்சிட்டு தான் இருப்போம். இப்ப சடனா விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க, எதனால? அரசியல் வந்ததாலயா? அதனால இது இல்ல, வெறும் சினிமா மட்டும் தான். அரசியலுக்கும் நம்மளுக்கும் சிஎம் விஜய் பிடிக்குமா இல்ல ஆக்டர் விஜய் தான் பிடிக்குமா? ஆக்டர் விஜய் தான். அப்போ சிஎம் அவர் நல்லா பண்ணலையா? இல்ல, அவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாள் போட்டு பார்க்கலாம். 2 மாசம் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, நான் அந்த அவ்வளவு ஃபாலோ பண்ணல. அவ்வளவு ஃபாலோ பண்றது இல்ல. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பர். எத்தனை டைம் பாத்தீங்க படம்? நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் ஷோவா? ஆமா, நாங்க பெரிய விஜய் ஃபேன். எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப உயிர். சின்ன வயசுல இருந்தே அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது லாஸ்ட் ஸ்கிரீன்ல பாக்குறதுனால ரொம்ப அழு வருது, பட் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால. சார், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கர்நாடகாலையும் ஃபேன்ஸ் ரொம்ப இருக்காங்க. எப்பவுமே டிவிக்கே விஜய் அண்ணா, லவ் யூ அண்ணா. நாங்க எப்பவுமே அவருக்கு ஒரு தங்கச்சியாவே இருப்போம். எங்க இருந்தாலுமே அவருக்கு நல்லா இருக்கணும். அவர் எங்களுக்கு ஐ லவ் யூ சொல். ஐ லவ் யூ அண்ணா. ஆமா, இது படம் மட்டும் லாஸ்ட் இல்லை, எங்களோட மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபுல்லான ஒரு மெமோரிஸ் தான் இவரு. அதனால எப்பவுமே மறக்க முடியாதுன்னா அது தளபதி விஜய் மட்டும்தான். ஐ லவ் யூ அண்ணா. சூப்பராக இருந்துச்சு ஃபிலிம் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு இதுவாக ஃபேமிலியோட வந்து இது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எல்லாருக்கும். நாங்கள் பிறந்தது தமிழ்நாட்டில், ஆனால் அவருக்கு எங்களால் ஓட் போட முடியல. நாங்கள் பெங்களூரில் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஐ லவ் யூ அண்ணா. படத்துல எது பிடிச்சிச்சு உங்களுக்கு? அந்த எல்லா சீனும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்ன்றதுக்காக அதை சொல்றாரு பாத்தீங்களா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. படத்துல சொல்லுவார் ஒரு சின்ன அதுக்கு படத்துல ஹேண்ட்ஸ் அப் அவருக்கு. நான் குழந்தை, எனக்கு பொண்ணு குழந்தை இருக்கு, பட் அவருக்கு ரொம்பவே அந்த ஹேண்ட்ஸ் அப். நாங்க எல்லா கேர்ள்ஸ்க்கும் ஒரு சேஃப்டியா ஃபீல் ஆகும். இப்போ சும்மா முடியாது, இல்ல, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. டிஎம்கே காரங்களாம் அப்படிதான் சொல்லி ஓப்பனா தான் நான் சொல்றோம். டிஎம்கே காரங்களாம் சொல்லி தான் தெரியுறாங்க, அதுக்கு நான் சொல்றேன். அவங்க எவ்வளவுன்னா பேசலாம், பேசிட்டு போகட்டும். நாங்க எங்களுடைய நோக்கம் என்னன்னா மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக அவர் வந்திருக்காரு. பட் நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். அதை நாங்க ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம். நாங்க பெங்களூரு, நாங்க இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவோம். நாங்க என்னால ஓட் போட முடியலன்னு ரொம்ப ஃபீல். பட் நான் தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்க வந்து சொல்லியிருக்கோம், நீங்க விஜய் அண்ணாக்கு தான் ஓட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் வின் பண்ணதுனால ரொம்ப சூப்பர். படம் பாத்துட்டீங்களா? பார்த்தோம். எப்படி இருந்துச்சு படம்? ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்குங்களா? எவ்வளவு பிடிக்கும் விஜய் அண்ணாவை? ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு ஃபேமிலியை விட அதிகமா பிடிக்கும். யாராவது வந்திருக்கீங்க படத்துக்கு? இவங்க அவங்க வீட்டுக்காரா? ஆமா, கூப்பிடுங்க பக்கத்துல. பரவாயில்ல, நீங்க பாத்துட்டீங்களா படம்? பார்த்தாச்சு. நீங்க யார் ஃபேன்? நான் சின்ன வயசுல இருந்தே விஜய் ஃபாலோ பண்ணேன். 2 பேரும் விஜய் ஃபேனா? ஃபாலோ பண்றேன்னு சொல்றாரு. ஆனா எங்களுக்கு எப்படி சொல்றது, இல்ல, லைஃப்ல ஒரு டைமாவது போய் விஜய மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. உங்களுக்கு ஆக்டர் விஜய் பிடிக்குமா இல்ல சிஎம் விஜய் பிடிக்கும்? ஆக்டர் விஜயா ரொம்ப பிடிக்கும். இப்ப சிஎம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படத்துல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு? இந்த படத்துலீங்களா? எந்த சீனு ஒண்ணுமே ரொம்ப பிடிச்சிருந்தா எதை சொல்றது தெரியல. நான் வந்துட்டு திரும்ப போக மாட்டேன்னு சொல்றாருல்ல. ஆமா, டைட்டில் கார்டு பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது ஒண்ணு மிஸ் தான் மிஸ் பண்ணிட்டோம், லேட் ஆயிருச்சு. 5 நிமிஷம் லேட். ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு ரொம்ப போறது feel பண்றேன் நானு. அதுக்காக இந்த வாட்டி கூட்டிட்டு போனாலும் நான் ரெடி. நாங்க இன் டைம் வந்துட்டோம். ஓகே, சீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இளைய தளபதினு வந்துச்சு, நெக்ஸ்ட் தளபதினு வந்துச்சு, இப்போ ஆனரபிள் அது பாக்கிறதுக்கு தான் வந்தோம், டைமுக்கு வந்தோம். ரொம்ப வருத்தமா இருக்கு அதை மிஸ் பண்ணது. இன்னொரு டைம் கண்டிப்பா போவீங்களா படத்துக்கு? என் வீட்டுக்கார கூட்டிட்டு போட போவேன். கொண்டு போயிடுங்கண்ணா. கூட்டிட்டு போனாச்சு. நீங்க என்ன மெசேஜ் சொல்றதா இருந்தா விஜயண்ணாக்கு? விஜயண்ணாக்கு என்ன மெசேஜ் சொல்றதா இருந்தா? அவர் சொன்னதே தான், திரும்ப போற ஐடியா இல்லைன்றாருல. திரும்ப போவாதீங்க, இதே மாதிரி இருங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. அவர் சொல்றது என்ன, 20 வருஷம் அவர் இருப்பாரு, இன்னும் 100 வருஷம் அவர் பேசுவாரு. எம்ஜிஆர் நான் பிறந்தப்பவே இறந்துட்டார் எம்ஜிஆர். நான் பிறந்த அந்த டைம்ல இன்னமும் நான் எம்ஜிஆர் பக்தன், விஜயகாந்த் விஜயகாந்த் ரசிக. ஓகே, விஜயும் பிடிக்கும், புரியுது இல்லைங்களா? அதனால அவரும் அந்த லைன்ல தான் வர்றாரு. அந்த லைன்ல தான் வராங்க எல்லாருமே சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது? அதோட பெஸ்டா பண்ண வர எப்படி? அதான் இப்ப எம்ஜிஆர் பேர் நிக்கிற மாதிரி, எம்ஜிஆர் பேர் இப்போ ஒரு 50 வருஷமா நிக்குதுன்னு வைங்க. வேணாம், என் வயசு எடுத்துக்கலாம், 40 வருஷமா நிக்குதுன்னு வைங்க. இவர் ஒரு 70ல இருந்து ஒரு 100 வருஷம் அவர் பேச்சு இருக்கும். விஜய்
இருப்பார். தான் இருக்குது. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கறது ஃபிலிம்க்கு. அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு தான் ஆசைப்படுறோம். வந்தா நல்லா இருக்கும் ரொம்ப. ஆனாலும் சிஎம்மா வந்திருக்குது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. அவர் இப்போ கிட்டத்தட்ட 2 மாசமா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இந்த ஆட்சி உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க இல்லையா தூரத்துல இருந்து, எந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆட்சி? கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்புக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. பிளஸ் அந்த இது ஒழிக்கணும், மது ஒழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. சொல்லுவா தளபதி விஜய் ஜெய். சொல்லுவா தளபதி விஜய் சொல்லு. தளபதி விஜய் சொல்லு. தளபதி விஜய்க்கு ஜெய்.